Children, I welcome you for the next grammar class. In today's class, we are going to discuss about do form verbs. Before that, let us discuss our previous chapter. What we have discussed in the last class, we have discussed about be form verbs. In that, we have discussed about was and where. So these be form verbs are comes under auxiliary verbs. What is auxiliary verbs? Auxiliary verbs are the helping verbs and it depend on other verbs in order to express different tenses and give different meanings and also questions. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது பி ஃபார்ம் வேர்ப்ஸ் ஆன வாஸ் அண்ட் வேர் பற்றி. ஸோ வாஸ் எங்கெங்கே யூஸ் பண்ணணும், வேர் எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த வாஸ் அண்ட் வேர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு பி ஃபார்ம் வேர்ப்ஸ். ஸோ பி ஃபார்ம் வேர்ப்ஸ் எதுக்கடியில் வருது? ஆக்ஸிலரி வேர்ப்ஸ். ஓகே, ஸோ பி ஃபார்ம் வேர்புங்கிறது என்னது? ஆக்ஸிலரி வேர்ப். ஆக்ஸிலரி வேர்ப்னா என்ன? ஹெல்பிங் வேர்ப்ஸ். அப்படின்னா என்ன? ஸோ ஹெல்பிங் வேர்ப்ஸ் அப்படிங்கிறது மற்ற வேர்ப் கூட சேர்ந்து வரும். ஓகே, ஸோ ஹெல்பிங் வேர்ப்ஸ் அப்படிங்கிறது மற்ற மெயின் வேர்ப் கூட சேர்ந்து வரும். ஓகே, ஸோ இதான் என்னது? ஆக்ஸிலரி வேர்ப்ஸ். ஸோ எதுக்காக அப்படின்னு சொன்னால் கொஷின் ஆன்சர்ஸ் டைமில், நெகட்டிவ் மீனிங்ஸ் கொடுக்குற டைமில், டிஃப்ரெண்ட் டென்சஸ் யூஸ் பண்ணுற டைமில் இந்த பி ஃபார்ம் வேர்ப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த பி ஃபார்ம் வேர்ப்ஸில் இதுக்கு லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது ஆம், இஸ், ஆர். ஸோ இந்த ஆம், இஸ், ஆர் எல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுறோம். வாஸ் அண்ட் வேருங்கிறது பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுறோம். இதில் வாஸ் எங்கே யூஸ் பண்ணணும், வேர் எங்கே யூஸ் பண்ணணும்? ஸோ வென் த சப்ஜெக்ட் இஸ் ஐ, ஓகே, ஃபர்ஸ்ட் பர்சனாக இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பர்சன்னா ஐ, செகண்ட் பர்சன் யூ, தேர்ட் பர்சன் ஹீ, ஷீ, இட், தே. ஓகேவா? ஸோ எப்போ ஒரு சப்ஜெக்ட் ஐயா இருக்கும்போது சிங்குலர் பாஸ்ட் டென்ஸ் வாஸ். வென் த சப்ஜெக்ட் இஸ் ஐ, plural past tense were. When the subject is I, singular past tense was. When the subject is we, plural past tense were. அதுவே செகண்ட் பர்சனாக இருக்கும்போது யூ தான் சிங்குலர் அண்ட் ப்ளூரலுக்கு, அதோட பாஸ்ட் டென்ஸ் வேர். ஓகே, யூ வேர் ராக்கிங் அந்த மாதிரி. அண்ட் தேர்ட் பர்சன்னா ஹீ, ஷீ, இட், தே. ஸோ ஹீ, ஷீ, இட்டுங்கிறது சிங்குலர், அப்போ அதோட பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம் வாஸ். அண்ட் தேங்கிறது ப்ளூரல், அதோட பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம் வேர். ஓகே, ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம சிங்குலர் அண்ட் ப்ளூரல் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன பார்க்கணும்? ஃபஸ்ட்டு என்ன டென்ஸுங்கிறத பார்க்கணும். அது ப்ரெசன்ட் டென்ஸா இல்லை பாஸ்ட் டென்ஸாங்கிறத பார்க்கணும். அண்ட் த சப்ஜெக்டை பார்க்கணும். அதாவது அது ஒரு ஃபஸ்ட் பர்சனா, செகண்ட் பர்சனா இல்லை தேர்ட் பர்சனா அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் தேர்ட் கேட்டகரி சிங்குலர் ஆர் ப்ளூரல். ஸோ சிங்குலரா இல்லை ப்ளூரலா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வரணும். ஓகே, ஸோ இதுலேயே we can go for positive and negative meanings. So here am, is, are, was, were are the be form verbs. So in this am, is, are used in present tense, was and were are used in past tense. So here I am fine, I am not fine. So negative na opposite la. So we have to use not, but in which place? After the subject, after the verb. After the subject be form verb is present. After the be form verb not is present. What is not? It is a negative word. Okay, so positive sentence, she is good, she is not good. So first subject, then be form verb, then the negative word. We are going to the park, we are not going to the park. First subject, then be form verb, then negative word not. So in today's in the last class we have discussed about was and where. So he was playing with his pet. So negative sentence, he was not playing with his pet. So he is the subject, was is a be form verb and not as the negative word, then only the remaining sentences. So he was not playing with his pet. They were comfortable in their work. So this is positive sentence. They is the subject, were is the be form verb and comfortable in their work is the remaining sentence. And here
they were not comfortable in their work. So they is the subject, were is the be form verb, and not is the negative word. Okay, so like this only we have to concentrate on the sentences. So first we have to look off whether it is the tense, present tense or past tense, and then we have to concentrate on the singular or plural, and also the subject, whether it is a first person or second person or third person. In today's class, we are going to see about do form verbs. In this do form verbs, do, did, does are also used in the negative form and in the interrogative form of present and past simple tense. Mostly, these do form verbs are used for asking questions to someone else. So actually, what is do form verbs? Do form verbs are the type of auxiliary verbs. What is auxiliary verb? Auxiliary verbs are the supporting verbs and which is added to other verbs in order to give the different negative meanings, and when we are using the different tenses and also to form questions. So do form is the auxiliary verbs. Okay, auxiliary verb means helping verbs or supporting verbs. It is added to other verbs. No. So do form verbுங்கிறது ஒரு auxiliary verbs ஓட ஒரு type. Okay. So primary auxiliary verbs be form, do form, have form. So be form பத்தி நம்ம already discuss பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது do form verbs. So இந்த do form verbsங்கிறது type of auxiliary verb, அதாவது primary auxiliary verbs. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதில் நமக்கு இன்னும் வந்து என்னவா பிரிக்கலாம் அப்படின்னா do, did, does அந்த மாதிரி வருது. அண்ட் அது கூட done, doingனா கண்டினியூஸில் வரும். ஓகே, ஸோ it may be used in the negative form and in the interrogative form. So negative form na opposite meanings, interrogative forms na question answers type questions. Okay, question answers type statements. So adala kuda in the do form namnala use panna mudiyum. So we can use the do form in the negative form and also interrogative form. So in the do, did, does. So do and does can be used in the present tense. Do and does can be used in present tense. Did can be used in past tense. Done, past participle form. Doing is continuous. You are doing your homework. She is doing her cooking. So this is doing means continuous. Do and does present tense used in present tense. Did used in past tense. Done is past participle. So here when the person, first person means singular present tense for the do form. Singular present tense for the do form. Actually when the subject is I, we, you, they, for everything we are doing do for the present tense. Okay, so I, we, you, they, there we can use the do in the present tense. For he, she, it, we have to use singular present tense for the do form is does. Okay, singular present tense for the do form is does. In the past tense, for everything, whether it is a first person or second person or third person, we have to use did. Okay, so in the singular present tense for the do form, for first person, second person and third person plural is do, and for the third person singular form of do form is does. For he, she, it, does. And in the past tense of do form is for everything, first person I or we, second person you, third person he, she, it, for everything did. Okay, now do form verbs in positive sentences. So here Peter always does his taxes on time. Peter always does his taxes on time. So why here does? Because he, no. So Peter means he. So here he means does. He means does. So Peter, he means does. So Peter always does his taxes on time. Volunteers do a lot of work
around the town. Volunteers do a lot of work around the town. So volunteers means plural. For the plural, they. This is the third person, no? So they. So they means do. Volunteers do a lot of work around the town. Now past tense. Anthony did a great job on his history report for school. So why here did? Because this is a past tense and Anthony means he. So he means did. Anthony did a great job on his history report for school. And past participle. So for the past participle, done. For the past participle, done. So she has done something all morning. She has done something all morning. Understood? Okay. So according to the tabular column, you have to concentrate and you have to look off whether it is singular or plural and concentrate on the person, whether it is a first person, second person or third person, and also concentrate on the present tense or past tense or past participle. Do forms verbs in negative sentences. Do form verbs in negative sentences. So here, I don't like hockey. I don't like hockey. For an example, in the last class, in B form verbs, we have discussed about the positive and negative sentences. For an example, I am not working now. I am not working now. I am not working now. So here, first subject, then be form verb, then the negative word. No, I am not working now. And she is not a student. So she is not a student. So first subject, then be form verb, and then only negative word not. But here in the do form verb, first subject, then negative word. Okay, I do not like hockey. So after the subject, the negative word will come. So I do not like hockey. The shortest form of do not is don't. The shortest form of does not is doesn't. The shortest form of do not is won't, don't, and the shortest form of does not is doesn't. So here in the be form verb, I am not a student. So first subject, then be form verb, then not. Here I do not like hockey. So first subject, then do form verb, then negative sentence. Understood? So first subject, then do form verb, then negative word not. So here I don't like hockey. So the shortest form of do not is don't. The shortest form of does not is doesn't. So here why I don't like hockey? Because when the subject is I, we, you, they, so we have to use do. So I don't like hockey. So I do not like hockey. She doesn't live in Brazil, because for he, she, it we have to use does. So here negative sentence means does not. So first subject, then do form verb, then the negative word, and then again she does not complete her work. So first subject, then do form verb, then negative word. Why here she does not? Because for he, she, it in the present tense does. So negative word means does not. He does not want a drink. He doesn't want a drink. So he subject, does is the do form verbs, not as the negative word, and the remaining sentence, he doesn't want a drink. They don't play in the ground, because they plural. So here we have to use do, but this is a negative sentence. So they don't play in the ground. She does not need a dictionary. She doesn't need a dictionary. So she subject, does is the do form verb, and not as the negative word, need a dictionary. I didn't go to Chennai. So this is the past tense. Okay, so this is for these two examples for past tense. I didn't go to Chennai. So I subject. So when the
subject. For the past tense, do form verb for everything, did. Okay, past tense, do form for everything, whether it was a first person or second person or third person, everything, did. So I didn't go to Chennai, and then it didn't rain a lot in the desert. Okay, so this is for the past tense. I hope you understood. Better take a notes. We don't want a test today. We don't want a test today. So we means in the present tense, for he, she, it only does will come. So here we means don't, because this is the first person plural form. So we do not want a test today. We don't want a test today. Pranesh doesn't attend the call, because for he, she, it we have to use does, and this is a negative statement. So here Pranesh doesn't attend the call. Pranesh doesn't attend the call. Here next, do form verbs in interrogative sentence. Do form verbs in interrogative sentence. So here interrogative means question type sentences. Interrogative sentence means question type sentences. Do you read books? Yes, I read books. So in these question type sentences, first your answer may be yes or no. Okay, so you should not stop only with that. You have to complete the sentence. Understood? So for this type of questions, your answer must be yes or no, and still that you should not complete. So you should complete with the sentence. Understood, children? Better take a notes for better understanding. Okay. So first one is, do you read books? Yes, I read books. So here you means I. Okay. So I read books. Does Peter play football? No. So after the answer yes or no, then the subject. So here the subject is Peter. So for he, she, it does. Okay. So Peter does. So in this here given no is given. So this is the negative sentence. So does after we have to write not, and play football. Okay. Did you meet your friend yesterday? No. Your answer may be yes or no. So here no means for you, here I. So this is a negative statement. So did plus not, didn't. Meet your friend yesterday. Meet my friend yesterday. Understood? Because they are asking question to you, and this is the past tense, no? So where we have to use did, the past tense. Did means past tense. That does and do. Do and does for present tense. So did you meet your friend yesterday? This is the past tense. So no, I didn't meet my friend yesterday. Meet my friend yesterday. Okay. And do they play cricket? Yes. After yes, subject. They play cricket. Does it want fruits? No. Your answer may be yes or no. So no. Here it does not want fruits. It does not want fruits. For do and does are used in present tense. Did is used in past tense. Did is used in past tense. So here did means, did you meet your friend yesterday? No. You is converted into I. Your friend is my friend, because this is the past tense. Already happened. So like this only you have to convert. Do form verbs in positive and negative sentences. Positive and negative sentences. Do you like to drink coffee? In the positive sentence, yes, I like to drink coffee. No, I don't like to drink coffee. First, your answer may be yes or no. Then subject. Okay, so here you means you have to write I, and like to drink coffee, or don't like to drink coffee. Okay, don't like to drink coffee, because for when the subject is I, singular present tense form of do form is do. So here the negative answer means do not. Shortest form of do not, don't. Okay. Does she have a pencil? Does she have a pencil? Yes, she has a pencil. Yes, she has a pencil. Here no, she doesn't have a pencil. So when does is present,
there we can't write has. So when the does is present, we have to write have. So here does means have, doesn't have. Here there is no does. So here, yes, she has a pencil. No, she doesn't have a pencil. Do you want to go to the party? Yes. Then subject, I want to go to the party. No, I don't want to go to the party because I means do. Negative sentence, not. So I don't want to go to the party. Does your dog live outside the house? Yes. Your answer may be yes or no. For the positive and negative sentences, it lives outside the house because dog, no. So here dog means it. So it lives outside the house. No, it doesn't live outside the house because for he, she, it we have to use does. And does your sister always talk so much on the phone? Yes, she always talks so much on the phone. She doesn't always talks so much on the phone. Understood? And did you catch the bus this morning? Yes, I caught the bus in this morning. Why? Because did plus catch. Okay, did plus catch, it may be returned as caught. Okay, yes, I caught the bus this morning. For an example, in this question, do you catch the bus this morning means, okay, do you catch the bus this morning means, yes, I catch the bus this morning. Okay, your answer may be, yes, I catch the bus this morning. No, I don't catch the bus this morning. But here, did is given. Actually, did means past tense. So, in the past tense, what happened? Already happened? No. So, did plus catch is called caught. Did plus catch? Caught. So, yes, I caught the bus this morning. No, I didn't catch the bus this morning. Okay, because already done. Okay, so didn't means already done because this is the past tense. No. So, in the past tense, for any subject, did form only we have to use. So, no, I didn't catch the bus in this morning. So, what we have discussed in today's class, we have discussed about do form verbs. Actually, do form verb is also known as auxiliary verbs. What is auxiliary verb? Auxiliary verb is supporting verbs or helping verbs which is added to other verbs in order to go for different tenses using negative meanings and also to frame questions. This everything done in this do form verbs also. In this do form verbs, we have three major parts: do, did, does. So, do and does are used in present tense, did is used in past tense, and done is used in past participle form. Doing also there, that is used in continuous. So, here present tense and past tense of do form verbs. When the subject is I, we, you, they, the present tense of do form verb is do, and when the subject is he, she, it, the present tense of do form verb is does. When the subject is I, we, you, they, he, she, it, the past tense of do form verb is did. The past tense of do form verb is did. Okay, and here also we can go for positive and negative sentences. So, here if the subject is he, she, it, we have to use does in the present tense. If the subject is other than he, she, it, that means I, we, you, they, there we have to use do in the present tense of do form verbs. In the past tense of do form verbs, whether the subject is I, we, you, they, he, she, it, there we have to use did. Okay. So, where we have to give not. So, not is the negative word. So, first subject, then do form verb, then not, then remaining part of the sentences. So, like this only you have to write. So, here did means past tense. So, your answer also must be in the past tense. Okay, you have to write what happened in the past tense. Like that you have to write. Okay, your answer must be in the past tense.
So here actually the question is, did you meet your friend yesterday? No, I didn't meet my friend yesterday. Like that you have to complete it. Okay. And did you catch the bus this morning? So did plus catches caught, because this question is in the past tense. So you have to write your answer according to that. So இன்னைக்கு நம்ம பார்க்கறது do form verbs. So do form verb அப்படிங்கிறது என்ன? அது ஒரு type of auxiliary verbs. auxiliary verbங்கிறது ஒரு helping verbs. ஸோ அது வந்து மற்ற verb கூட சேர்ந்து வரும். எதுக்காகனா எப்போ டிஃப்ரெண்ட் டென்சஸ் யூஸ் பண்ணுறோம், டிஃப்ரெண்ட் நெகட்டிவ் மீனிங்ஸ் கொடுக்குறோம், கொஷின்ஸ் ஃபார்ம் பண்ணுற டைமில் இந்த டூ ஃபார்ம் வேர்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டூ ஃபார்ம் வேர்புங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு ப்ரைமரி ஆக்சிலரி வேர்ப்ஸ். ஓகே. ஸோ இதுலேயும் நம்ம நேற்று பார்த்த மாதிரி பி ஃபார்மில் பார்த்த மாதிரி ஸோ இதுலேயும் நம்மளால் பாசிட்டிவ் சென்டென்சஸ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்சஸ் கொண்டு வர முடியும். ஸோ பாசிட்டிவ் சென்டென்சஸ்னால் நார்மலாக இருக்கிறது, ஐ டூ மை ஒர்க். ஓகே. அதுவே நெகட்டிவ்னா ஐ டு நாட் டூ மை ஒர்க், ஐ டோன்ட் டூ மை ஒர்க். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது என்னது நெகட்டிவ். ஸோ இது எப்போ கொண்டு வரலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் டூ ஃபார்ம் வேர்ப், அதுக்கப்புறம் நெகட்டிவ் வேர்ட். ஸோ இந்த சப்ஜெக்டுக்கு பக்கத்தில் டூ வரணுமா இல்லை டஸ் வரணுமா இல்லை டிட் வரணுமா அப்படிங்கிறது அதோட சிங்குலர் அண்ட் ப்ளூரலை பொறுத்தும், அதோட டென்ஸை பொறுத்தும், அதோட சப்ஜெக்டை பொறுத்தும் இருக்கும். ஓகே. நவ் யூ கேன் ஈஸிலி கம்ப்ளீட் யுவர் worksheet. So worksheet do form verbs. Make a positive and negative answers for the following sentences. Do we have time for a quick drink? So இங்க என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு your answer must be yes, அதுக்கப்புறம் no இல்லையா. ஸோ ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சென்டென்சஸ் வந்து ரொம்ப அழகாக கம்ப்ளீட் பண்ணலாம் மேலே இருக்கிற ரூல்ஸை யூஸ் பண்ணி. ஓகே. Does she like chocolates? ஸோ எஸ்னா அதுக்கு என்ன மாதிரி ஆன்சர் வரும், நோனா அதுக்கு எந்த மாதிரி ஆன்சர் வரும். ஸோ எஸ்ஸுங்கிறது பாசிட்டிவ் ஆன்சர்ஸ், நோங்கிறது நெகட்டிவ் ஆன்சர்ஸ். டிட் யூ கம்ப்ளீட் யுவர் ஹோம் ஒர்க்? டு யூ ட்ரிங்க் த ஜூஸ்? டஸ் ஹீ கிளீன் த டோர்? அந்த மாதிரி ரைட் டஸ் ஆர் டூ டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ். இங்கே ஷீ டேஷ் ஹேர் ஹோம் ஒர்க், ஃபேரிஸ் டேஷ் மேஜிக், மை ஃப்ரெண்ட் dash project, clowns dash funny tricks, Manoj dash skating. ஸோ இது எல்லாமே டூ அண்ட் டஸ்ஸுங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லையா, அது வந்து கிளியர் ஆயிடுச்சு. இப்போ ஒரு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 3 பார்க்கணும். ஒன்று டென்ஸு, இன்னொன்று சப்ஜெக்ட், இன்னொன்று அந்த டூ ஃபார்ம் வேர்ப். ஓகே. ஸோ 3 பார்க்கணும். ஒன்று டென்ஸு, இன்னொன்று சப்ஜெக்ட், சிங்குலர் அண்ட் ப்ளூரல். ஸோ இப்போ நமக்கு ஒன்று கிளியர் ஆயிடுச்சு, இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே. டூ அண்ட் டஸ்ஸுங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ இப்போ நீங்கள் ரெண்டு விஷயம் பார்க்க போகிறீங்க, ஒன்று சப்ஜெக்ட், இன்னொன்று சிங்குலர் ஆர் ப்ளூரல். ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த கேப்பில் டூ இல்லாட்டினா டஸ் வருமா அப்படிங்கிறத ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இங்கே கம்ப்ளீட் த சென்டென்சஸ் வித் டசன்ட் ஆர் டிடென்ட். ஸோ இதுவும் அதுதான், நமக்கு ஒன்று கிளியர் ஆயிடுச்சு. நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறது நெகட்டிவ். ஓகே. ஸோ நெகட்டிவ் வேர்ட்ஸ் தான், டசன்ட் இல்லாட்டினா டிடென்ட். ஸோ டஸ்னா எதுக்கு வரும், டிட்னா எதுக்கு வரும் அப்படிங்கிறத பார்த்து ஸோ அதை என்ன பண்ணிடுங்க, கம்ப்ளீட் பண்ணிடலாம். வாட் டேஷ் யூ டூ எஸ்டர்டே. ஸோ இங்கேயும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் சிங்குலர் ஆர் ப்ளூரல் அண்ட் பாஸ்ட் டென்ஸ். ஓகே. ஸோ இங்கே வந்து நமக்கு டசன்ட் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸில் நெகட்டிவ் ஆன்சர், டிட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸில் நெகட்டிவ் ஆன்சர். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த பாஸ்ட் டென்ஸா இல்லை ப்ரெசன்ட் டென்ஸாங்கிறத பார்க்கணும், சப்ஜெக்டை பார்க்கணும், சிங்குலராக இல்லை ப்ளூரலாக பார்த்தோன்னா நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு டேஷ் ஹீ பிரிங் திஸ் கேட் ஃப்ரம் யோர் ஹோம், டேஷ் தே வின் அ கோல்டு மெடல் லாஸ்ட் வீக், ஷீ டேஷ் டேக் யோர் புக் டுடே, ஐ டேஷ் லைக் ஹாரர் ஸ்டோரிஸ் அட் ஆல். ஸோ இங்கே டசன்ட்டா இல்லை டிடென்ட்டாங்கிறது அந்த சப்ஜெக்ட், டென்ஸு, சிங்குலர், ப்ளூரலை பொறுத்து இருக்கும். Spot the errors. I doesn't play computer games. She don't jog today. You doesn't wear jeans often. Do he forget his book at home? Do she help you yesterday? ஸோ இதில் வந்து ஒரு தப்பு இருக்குது. ஓகே. அந்த டூ ஃபார்ம் வேர்ப்ஸில் ஒரு தப்பு இருக்குது, அது என்னங்கிறத சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் நோட்ஸை பார்த்துக்கலாம், இல்லை அந்த டேபிளர் காலமில் பார்த்துக்கலாம். ஓகே. I hope you attend all the questions well. Complete your worksheet.
Do well. Thank you.